இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் திரு ஜெயக்குமார் நம்முடைய இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு ஜெயக்குமார். அதாவது முதலமைச்சரும் சரி, விசிகாவினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்களும் சரி, ஒரே கருத்தை குறிப்பிட்டு பேசியிருக்காங்க. அதாவது தமிழகத்துல தொடர்ந்து ஆளும் கட்சியாக இருக்க போவது திமுக தான், 2ஆம் இடத்துக்கு தான் போட்டி. அதிலும் அதிமுக ஆளும் கட்சிக்கான போட்டியிலிருந்து விலகி 2ஆம் இடத்திற்கான போட்டிக்கு நகர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கருத்தை நீங்க முதல்ல எப்படி பாக்குறீங்க? வணக்கம். அது அவர்களுடைய அபார அந்த கற்பனை திறனை தான் நிச்சயமா காட்டுது, நம்ம சொல்லலாம் ஒரு விஷயம். ஆனா 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை, அதாவது 2011 போலவே அமையும். அதாவது ஆளுங்கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், எதிர்கட்சியாக அன்றைக்கு தேமுதிக இருந்த சூழ்நிலையில அன்னைக்கு இப்போ தாவேக தான் வரும். அதாவது 2026 எதிர்கட்சியா 3வது இடத்துக்கு தான் திராவிட முன்னேற்ற கழகம் தள்ளப்படும். இதுதான் நடக்க போகுது. இதுதான் அப்போ திமுகவை விட தாவேக அதிக வாக்குகளை பெறும் அப்படின்னு நீங்க கணிக்கிறீங்களா? அவங்களுக்கும் திமுகவுக்கும் தாவேக்கு தான் போட்டி. அதாவது எங்களுக்கு அதான் நான் தான் சொல்றேனே, இப்போ எங்களை பொறுத்தவரையில ஒரு தனித்தன்மையோடு 1977, 80, 84, அதே போன்று 91, 2001, 2016 அந்த மாதிரி 31 வருஷம் ஆண்ட கட்சி. இப்படி ஒரு தொண்டர்கள் பெருமளவு பலம் கொண்டு பொதுமக்களுடைய ஆதரவோடு, அதுவும் திமுக மேல கடும் அதிருப்தியோடு இன்றைக்கு மக்கள் இருக்கின்ற சூழ்நிலையில ஒரு மாற்று அப்படின்னு பார்த்தா, ஒரு திமுக ஒழிக்கணும் அப்படின்னாக்கா அது அண்ணா திமுக ஓட்டு போட்டாதான் திமுக ஒழியும் அப்படின்றது எல்லோருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது எப்படி வாக்குகளை வீணடிப்பாங்க? அதனால திமுகவுக்கு கண்டிப்பா ஓட்டு போட போறதில்லை, அண்ணா திமுக போடுவாங்க. இப்போ திமுகவுக்கும் தாவேக்காவுக்கு தான் யார் 2வது இடம் வருது அப்படிதான் போகணும் இல்லையா? இல்ல இப்போ திமுகல இருந்து 2வது இடத்துல அதிமுகவா தாவேக்காவா அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அதிமுகல உங்கள் தரப்புல கேட்கிறப்போ நீங்க திமுகவா தாவேக்காவா 2வது இடம் அப்படின்னு சொல்றப்போ, இரு தரப்பிலும் மாறி மாறி தாவேக்கா 2ஆம் இடத்துக்கான போட்டியில இருக்காங்க அப்படின்றத மறைமுகமா சொல்றீங்க. அப்போ அவங்களுக்கான அந்த இமேஜோ இல்ல அந்த சதவிகிதமோ அதிகரித்திருக்கிறது, அவங்களுக்கான ஒரு கிரவுண்ட் இங்க உறுதி செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்றத நீங்களே சொல்ற மாதிரி இல்லையா? இல்ல, அதுதான் சொல்றேன், எங்களுக்கு போட்டி இல்லைன்ற. எங்களுக்கு பார்த்தீங்கன்னா நாங்க தேர்தலை சந்திச்சிருக்கோம், எங்களுடைய சக்தியை நாங்க நிரூபணம் பண்ணியிருக்கோம். அப்படி பாத்தீங்கன்னா இப்ப அவங்களுக்குள்ளதான் போட்டி. அவங்க யார் 2வது வர்றாங்க 3வது வர்றாங்கன்றது அவங்களுக்குள்ளதான் போட்டி. அதுல தாவேக்கா வரலாம், இல்லைன்னா திமுக வரலாம், அப்படிதான் போகணும். நான் இப்படி நீங்க சொல்ற மாதிரி சொல்ல முடியும். நான் சொல்றது ஒரே கருத்து என்னன்னா, நீங்க நல்ல கேள்வி கேட்டீங்க, நான் அதுக்கு தெளிவா சொல்றேன். அந்த 2ஆம் இடத்துக்கு 2 பேருக்குன்னு போட்டி இருக்கோம் கண்டிப்பா. யாருக்கிறோம்? தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும். ஆனா அண்ணா திமுக பொறுத்தவரை இப்போ இருக்கிற சூழ்நிலை, அதாவது கடுமையான இந்த ஆட்சி மேல இருக்கின்ற அதிர்ச்சி, எங்களுடைய அடிப்படையான வாக்கு வங்கிகள், அதாவது ஆன்டி இன்கம்பன்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஆட்சி மேல அந்த ஓட்டெல்லாம் சேரும்போது கண்டிப்பா நாங்க தான் முதலெடுத்து வருவோம். அது எந்த மாறுபட்ட கருத்து கிடையாது. நன்றி நன்றி திரு ஜெயக்குமார். இந்த தருணத்தில் இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துள்ளமைக்கு நன்றி. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.